8 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை பீர்க்கங்காய் கூட வந்து ட்ரைட் க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்திங்க. 1 ஸ்பூன் ரைஸ் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து அதில் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் 1/2 தக்காளி போதுங்க. பீர்க்கங்காயோட தோல்லாம் சீவி கட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அப்புறம் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகங்க. அதனால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் சரி பண்ணும். அதே மாதிரி 6 மாசத்துக்கு மேலே அவங்க சாலிட் சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் வரும். அதையுமே வந்து இது கியூர் பண்ணுதுங்க. அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர், ஒரு பிஞ்ச் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இந்த காஞ்ச பட்டாணியை. அப்போ தான் வந்து நல்லா ஈஸியாக குக் ஆகுங்க. அது ஒரு ஸ்பூன் ஊற வச்சிங்கனாலே போதும். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கரில் கூட குக் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக குக் ஆனதுக்கப்புறம் 1 இயர்க்கு மேலே இருக்க பேபினா சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா தேவையில்லை. 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டாணிலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதால பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்க போன் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நல்லா மசிச்சு உங்கள் கையில் அந்த பட்டாணியோட தோல் ஏதாவது வந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. தேங்க்யூ.